அடிப்படையில் நம்மை வைத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது மனதர்ம சாஸ்திரம். இந்த திருக்குறள் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது தந்தை பெரியார் என்கிற மனிதர், திராவிடர் கழகம் என்கிற இயக்கம் திருக்குறள் மாநாட்டை நாடு முழுக்க நடத்தியதற்கு பிறகுதான் மனுதர்மம் நிமிர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள கூட நுழையக்கூடாது என்று ஒரு சதியை செய்திருந்தது. இன்னைக்கு வீடு கட்டுறோம், அன்னைக்கும் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருந்துச்சு, பெருசா சம்பாதிச்சோம். குடிசை வீடா கூட இருந்துக்கும். குடிசை வீடு ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கும். ஆனா வாசல் எவ்வளவு உயரத்தில் இருக்கும்? 4 அடி ஒசரம், 4.5 அடியெல்லாம் தாண்டாது. அவ்வளவு பெரிய ஒசரத்துல குடிசை போட்டவனுக்கு இந்த வாசலை கூடுதலா வைக்க முடியாதா? பெரிய பெரிய வீடு கட்டின ஆளுக்கு அந்த வாசல் இன்னும் சரியா வைக்க தெரியாதா? வைக்க தெரியாது என்பதல்ல, வைக்க கூடாது என்பது சாஸ்திரம். இன்னைக்கு நம்ம ஆள் பல பேர் சொல்றான் பாருங்க, இல்லைங்க சாஸ்திரங்க அப்படின்னு பல நேரம் நம்மளே சொல்லுவான். வீட்டில் ஏதாவது கல்யாணம் வந்துச்சுன்னா, இளவு விழுந்துருச்சுன்னா இந்த சாஸ்திரம் படுத்த பாடு சும்மா இல்லை, அதுக்குன்னு 4 பேர் நம்மளால எங்கே இருந்தா கிளம்பி வருவான். அப்படி பண்ணக்கூடாது தம்பி. தலப்பாகை நீங்கள் வலதுலேருந்து இடதா கட்டக்கூடாது, இடதுலேருந்து வலதா கட்டணும், புதுசாக ஒரு வியாக்கியானம் சொல்லி இதுதாங்க நம்ம சாஸ்திரம்னு ஒரு ஆள் கிளம்புவோம். இப்படி எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சொன்னதில் சாஸ்திரம் என்றால் எது? அடிப்படையில் நம்மை வைத்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது மனதர்ம சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் இன்னைக்கு பெருமையாக சொல்கிறேன் பாருங்க. வீடு கட்டினா என்னன்னா, கஷ்டப்பட்டு ஆர்கிடெக்ட் படிக்க வச்சு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்க வச்சா எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் போடுற பிளான் என்ன? வாஸ்து சாஸ்திரப்படி கட்டடம் கட்டியிருக்கு அப்படின்னு. வாஸ்து சாஸ்திரம் எதுக்கானது? வாஸ்து சாஸ்திரத்தில் டாய்லெட் கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டா? எந்த வாஸ்து சாஸ்திர நிபுணராவது சொல்லுவாரா? வாஸ்து சாஸ்திரப்படி கட்டடம் கட்டுறோம்னா நீங்கள் போய் கேட்டு பாருங்க. ஏன்னா வாஸ்து சாஸ்திரம் வீடு கட்டுறதுக்கானதே கிடையாது, அது கோயிலை உருவாக்குறதுக்கானது. எந்த கோயிலையும் கக்கூஸ் இருக்காது. அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மால் வாஸ்து சாஸ்திரம்ங்கிறான். இந்த வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லியது? எந்த மண்ணில் யார் வீடு கட்ட வேண்டும்? எல்லா இடத்துலையும் நம்ம வீடு கட்ட முடியாது. மண்ணினுடைய சுவையை பார்த்து நல்ல சுவையுடைய இடத்துல பாப்பான் வீடு கட்டலாம், கொஞ்சம் கரிப்பு சுவையுடைய இடத்தில் இன்னார் வீடு கட்டலாம். தண்ணி தேங்கி இருக்கிற இடத்தில் தான் சூத்திரன் வீடு கட்ட வேண்டும். இன்னைக்கு தண்ணி தேங்குற மாதிரியானா சாக்கடை மாதிரி இடம்னா நம்ம இடம் வாங்குவோமா? அதை மேடு பண்ணி செய்வோம். பள்ளமாக இருக்கிற இடத்துல தான் வீடு கட்டணும். அப்படியே வீடு கட்டினாலும் அந்த வீட்டினுடைய வாசல் 3 அடி 3.5 அடிக்கு மேலே போகக்கூடாது. ஏன்? வீட்டிலே இருந்து வெளியே வருகிற போதும் வீட்டிற்குள்ளே நுழைகிற போதும் குனிந்து போய்வதற்கான பழக்கத்தை இந்த மனதிலே ஏற்ற வேண்டும் என்பதற்காக வீட்டு வாசப்படியிலிருந்து வீடு கட்டுற இடத்திலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஜாதி அடிப்படையில் பிரித்து வைத்திருந்த கொடுமைதான் இந்த மண்ணிலே சனாதனத்தின் பெயரால், வர்ணாசிரமத்தின் பெயரால், ஜாதியத்தின் பெயரால் நிலை பெற்றிருந்தது. இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒன்றை நிறுவுகிறார். இன்றைக்கு தமிழ் மிகச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. தமிழினுடைய பெருமைகளை உலகளாவிய அளவில் பேசுகிறோமே, தமிழ் நம்முடைய அடையாளம் என்று சொல்லுகிறோமே, நம்முடைய பெருமைக்குரிய அடையாளம் திருக்குறள் என்று சொல்லுகிறோமே, இந்த திருக்குறள் இந்த மண்ணில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது தந்தை பெரியார் என்கிற மனிதர், திராவிடர் கழகம் என்கிற இயக்கம் திருக்குறள் மாநாட்டை நாடு முழுக்க நடத்தியதற்கு பிறகுதான், திருக்குறளை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகுதான், திருவள்ளுவர் தான் இந்த மண்ணினுடைய அடையாளம் என்று மீண்டும் மீண்டும் எடுத்து சொன்னதற்கு பிறகுதான் நம்முடைய அடையாளம் என்று சொல்லப்படுகிற திருக்குறளே போய் நம்முடைய இடங்களில் சேர்ந்தது. இந்த இயக்கம்தான் சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்திலே இருந்து இந்த மண்ணை மீட்டு கொண்டு வந்தது. இதே மண்ணில் அரசர் கல்லூரியினுடைய வரலாறு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கல்லூரிக்கு பேர் என்ன? திருவையாறு சமஸ்கிருத கல்லூரி. கேட்டா என்ன சொன்னாங்க? இதை உருவாக்கின அரசர் சமஸ்கிருதத்துக்காகத்தான் இந்த நிதி செலவழிக்க வேண்டும் என்று சமஸ்கிருதத்திலே பட்டயம் எழுதி வைத்து விட்டு அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். எனவே இது சமஸ்கிருத கல்லூரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கு இந்த தஞ்சை ஜில்லாவுடைய ஜில்லா போர்டு தலைவராக இருந்த சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்கள்தான் எடு அந்த செப்பு பட்டயத்தை கொண்டு வா, அப்படித்தான் எழுதியிருக்கிறதா படிப்போம் என்று கேட்டார். எல்லாம் சிரிச்சாங்க பார்ப்பனர்கள்லாம். சமஸ்கிருதம் படிக்க தெரியுமாயா உங்களுக்கு? அது என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்னமோ செப்பு பட்டயத்தை கொண்டு வாங்குற அப்படின்னு. நீ கொண்டு வா செப்பு பட்டயத்தை. திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளுக்கு அந்த செப்பு பட்டயம் அனுப்பப்பட்டது. யார் அந்த ஞானியார் அடிகள்?
தந்தை பெரியார் குடியரசு ஏட்டை தொடங்குகிற போது அவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு சுயமரியாதை உணர்வோடு குடியரசு ஏட்டை தொடங்குகிறார். அந்த தொடக்க விழாவிற்கு யாரை அழைக்கிறார் என்றால் ஞானியார் அடிகள் என்கிற சாமியாரை கூப்பிடுறாரு. ஏன்? சந்நியாசம் சூத்திரர்களுக்கு ஏற்புடையது அல்ல, சாமியாரா இருக்கணும்னா பாப்பான் தான் இருக்கணும் என்று இருந்த நிலைமையில் அப்படியெல்லாம் இல்லை என்று இருந்தவர் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள். ஒரு மடத்தினுடைய தலைவராக தமிழர் ஒருவர் இருக்கிறார் என்கிற போது அவருடைய கொள்கை என்னவாக இருந்தாலும் அவரை அழைத்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நோக்கில் தந்தை பெரியார் அழைத்து வந்தவர். அவர் நல்ல சமஸ்கிருதம் தெரிந்தவர். அவர் அந்த செப்பு பட்டயத்தை படித்து பார்த்துவிட்டு சொன்னார், இதிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மாணவர்களுடைய கல்விக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதே தவிர சமஸ்கிருதத்துக்காகத்தான் செலவழிக்கப்படணும்னு ஒரு இடத்துல கூட கிடையாது என்று சொன்னதற்கு பிறகுதான் அத்தனை ஆண்டு காலம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய கல்வியை, அதற்கான நிதியை பார்ப்பனர்கள் மட்டும் எப்படி திருடி சென்றிருக்கிறார்கள் என்பதை சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்ந்து திருவையாறு சமஸ்கிருத கல்லூரியாக இருந்ததை தமிழும் கற்பதற்கான திருவையாறு மன்னர் கல்லூரியாக மாற்றி காட்டினார் என்பது வரலாறு. ஒவ்வொரு ஊர்லையும் அவ்வளவு வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்ல முடியும். இந்த இயக்கம் சாதாரணமாக செய்து விடவில்லை. நாள்தோறும் அது ஆற்றிய பணிதான் இன்றைக்கும் நமக்கான மரியாதையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த செய்தியை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையை இன்றைக்கு செய்யணும்னு நினைக்கிறானா இல்லையா? 10 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா RSS அரசு இருக்கிறது. அந்த அரசு என்ன செய்கிறது? இந்த லவட்டிட்டு போறான் பாருங்க பணத்தை, மன்னர் கொடுத்த பணத்தை சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போனான் பாருங்க. இதே மாதிரி இந்தியாவில் மொழிகளுக்கென்று ஒதுக்கப்படுகிற தொகையில் இந்த 10 ஆண்டுகளில் 2533 கோடி ரூபாயை சமஸ்கிருதத்திற்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிறது பார்ப்பனிய ஜனதா அரசு, மோடியினுடைய அரசு. தமிழ் செம்மொழி தானே. இன்னும் சொல்ல போனால் 2004ஆம் ஆண்டு பதவியேற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய முதல் ஆட்சியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்பப்பட்டு வந்தது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி காட்டியது மன்மோகன் சிங் தலைமையிலே அமைந்திருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நம்முடைய அமைப்புகள் அங்கம் வகித்த அந்த UPA கவர்மெண்ட். இந்தியாவில் செம்மொழியாக அரசு ஆணை இடப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி. அதுக்கு பிறகுதான் சமஸ்கிருதம். அடுத்த ஆண்டு தான் சமஸ்கிருதம் வருது. ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எதுக்கு செலவு பண்ணுது? 2533 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணுது. தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளுக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா, இது எல்லாமே செம்மொழியில் பின்னாடி வந்து சேர்ந்துச்சு. தமிழுக்கு அடுத்ததெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. இந்த 5 மொழிகளுக்கு சேர்த்து ஒதுக்கப்படுகிற தொகை 147 கோடி. இந்த 10 வருஷத்துல நமக்கு 147 கோடி. 5 மொழிக்கு, பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு மொழிக்கு 147 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கான். ஆனா இதே 10 வருஷத்துல 2533 கோடி ரூபா, 20 மடங்கு நிதி சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. 5 மொழிக்கும் சேர்த்து நிதி குறைவாக வழங்கப்படுகிறது. ஏன்? எவ்வளவு பேர் பேசுறான் சமஸ்கிருதத்தை? உலகத்தில் அதிகம் பேர் பேசுறானா? இந்தியாவிலே அதிகம் பேர் பேசுறானா? சமஸ்கிருதத்தினுடைய பெருமை பேசக்கூடியவெல்லாம் அன்றாட வாழ்க்கையில சமஸ்கிருதம் பேசுறானா? நான் சொல்லவில்லை நண்பர்களே. 2011ஆம் ஆண்டு வெளிவந்த இந்தியாவுடைய பாப்புலேஷன் ரிப்போர்ட், சென்சஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது மொத்தம் 24,821 பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் சமஸ்கிருதத்தை பேசக்கூடியவர்கள். அதுவும் நாடு முழுக்க பறந்து இல்லை. கர்நாடகாவில் இருக்கிற ஒரே ஒரு கிராமம்